ஃப்ரெண்ட்ஸ், நீ பக்கத்து யூஜர் ஃபேமிலி. இது வந்து ஈவினிங் விளாக் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்திருந்தாங்க. அம்மா வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. பாப்பா ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நான் வந்து இப்போ அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு, இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்திருக்கு. பாப்பாவுக்கு 2 பேருமே பாஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இவர் வந்து வெளியே வந்து போர்ட்டிக்கோலாம் வந்து நல்லா கழுவி தள்ளிகிட்ருக்காங்க. நாளைக்கு கூழ் ஊற்றுறாங்க. சாமிலாம் வரும். நாளைக்கு ஃப்ரைடே வேறு. நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக பெருக்கி எடுத்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிளாக் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் வந்து வெளியே போட்டு இப்போ வாஷ் பண்ணுற பிறகு இப்போ இந்த ரூம் எல்லாமே அவர் வந்து தொடச்சி விட்டுருவார். குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக விழுந்துருவாங்க. அதனால் இப்போ தான் ஜஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. அங்கே ஒரு 1/2 hour 1 hour எடுப்பாங்க. அப்புறம் போய் கூட்டிட்டு வந்துடுவார் இந்த ஒர்க் முடிச்சிட்டா. அரிசி ஊற வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ணார் இவர் பாப்பாவுக்கு லீவில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. நைட்டுக்கு அப்படியே தான் இப்போ தான் பண்ணாங்க. சாம்பார் காலையில் வச்சது இருக்குது. கொஞ்சமாக பாயில் பண்ண எக் இருக்குது 2. அவ்வளோதான். நான் எப்போ போல் ஷேக் எடுத்துப்பேன். இன்றைக்கி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மிஸ்டேக் பண்ணாமல் போயிட்டுருக்கு. எக்ஸசைஸ் தான் பண்ணலை. ஏன்னா டம்பிள்ஸ்லாம் அங்கே இருக்குது. வெயிட் மிஷின் வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி தான் ஈவினிங் போயிட்டுருக்கு. குக்கிங்கும் முடிஞ்சிச்சு. ரைஸ் மட்டும் வடிச்சிட்டா சூடாக போதும். தெரியலன்னு நினைக்கிறேன். வந்து என் ஃபேஸ் எல்லாமே டல்லாகிடுச்சு. எந்த ப்ராடக்ட்டு எதுவுமே யூஸ் பண்ணல. ஹார்டாக இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து பாப்பா வந்த பிறகு நாங்கள் இப்போல்லாம் என்ன தெரியல, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து 8:30 கூட ஆகாது. நாங்கள் வந்து படுக்க வந்துடுறோம். நல்லா தூக்கம் வருது. மைல்டு லைட் போட்டிருக்கனால நாங்கள் ஃபோன் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம், பாப்பா தூங்க வச்சுட்டுன்னு நினச்சா கூட கண்ணில் எரிய ஆரம்பித்தது. தூக்கம் வந்தது. காலையில் வந்து 5:50 எழுந்துக்கிறேன். அம்மா வீட்டில் வச்சு கம்பல்சரி லேட்டு தான். ஏன்னா அம்மா கோலம் போகிற வேலை அம்மா பார்த்துப்பாங்க. இங்கே நம்ம தான் செய்யணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து திருவாசல் போய்கிட்டு வந்து படுக்கிறதுல டைம் கிடையாது. ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் குக்கிங் போயிடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கும் ஒரு மோட்டிவேஷன். இன்னும் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிக்கல. 1 வீக் மேலே ஆகிடுச்சு. அதெல்லாம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது ஈவினிங் விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங்லேருந்து என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் முடிச்சுட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு எதனா பியூட்டி டிப்ஸ் எதனா வேணும்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். என்னுடைய ஃபேஸும் டேன் ஆகிருக்கு நல்லா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ப்ராப்பராக வந்து என்னுடைய ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும். 2 மந்த்து ப்ராப்பராக பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட்டுலாம் சில டயட் பிளான் அதாவது ஹெல்த்தியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது உங்கள் கூட கம்பல்சரி ஆஸ் யூஷுவல் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் என்ன இருந்தாங்க. ரிசல்ட் வந்துச்சு. பாப்பா ட்ரீட் கேட்டால். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேருந்து ப்ராப்பர் டயட்டு. நான் என்னுடைய ஃபேவரெட் வந்து பிளாக் கரண்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது சாப்பிட்றேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மார்னிங்லேருந்து விளாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி. 7 o'clock ஆகுது. நான் வந்து சிக்கன் லிவர் செஞ்சார். கொஞ்சமாக ரைஸ் போட்டு சூடாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 4 பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவே அதிகம் எனக்கு. நான் கரெக்டாக ஒரு 6, 7 1 year கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 7 o'clockலாம் நான் சாப்பிட்டுடுறோம். பாப்பாவுக்கு 7:30க்கு ஊட்ட ஆரம்பிச்சுன்னா 8 o'clock ஆகிடும். அவனுக்கு குட்டி பையனுக்கு மட்டும். எல்லாருமே 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுது டின்னரு. ஏன்னா வந்து ஃபுட் ஹேபிட் வந்து கரெக்டாக இருந்தால் தானே நம்ம உடம்பு வந்து என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நிறைய விஷயம் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு இது தான் சாப்பிட்ணும், அதாவது எல்லாமே சாப்பிட்றது இந்த அன்ஹெல்தி தான் இன்ட்ரெஸ்ட் நிறைய காட்டுவேன். அதாவது நான்லாம் எப்படின்னா, அம்மாலாம் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எப்போனா தானே வாங்கி கொடுப்பாங்க சிக்கன் ரைஸ் அந்த மாதிரிலாம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஆசைப்படுறது வாங்கி கொடுப்பாங்க மேரேஜ் ஆன புதுசில். அதனால் நிறைய அதெல்லாம் சாப்பிடுவேன். சிப்ஸு சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். இதனால தான் பிசிஓடி எனக்கு வந்ததே. அது வந்து எனக்கு உண்மையே தெரியவே தெரியாது. நம்ம நல்லா சாப்பிட்றோம் தானே, சாப்பிடல தானே வீட்டில் திட்டுவாங்க. நான் ரொம்ப லீனாக இருப்பேன். திட்டுவாங்க, நம்ம தான் நல்லா இப்போ சாப்பிட்றோமே அப்படின்ட்டு 2 பேருமே நானும் இவரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நிறையனா சாப்பிட மாட்டோம். அடிக்கடிக்கு அதுவே நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அதனால்
பிசிஓடி வந்துச்சு. ஐஸ்கிரீம் மை ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த அருண் ஐஸ்கிரீம் பிராண்டில் சொல்லணும்னா இந்த பிளாக் கரண்ட்டு சொல்லியிருப்பேன். இப்போது எப்படி சொல்கிறதுன்னா ஃப்ரிட்ஜு தந்தாவே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் அடிக்ட் ஆகிட்டேன். பாப்பாவுக்கு வந்த பிறகு தான் 11 மணி நைட்டு 11 மணி கூட நாங்கள் பாப்பா 2 பாப்பா இருந்தாங்க அப்போது. அவங்க பெரியவளுக்கு வந்து ஒரு 3.5 வயசு இருக்கும், இவளுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். அந்த மாதிரி ஏஜ் தான் நினைக்கிறேன். சின்ன சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடுவோம், ஃபேமிலியோடு சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் இல்லைன்னா எனக்கோசரம் போயிட்டு ஒரு எங்கேயுமே இருக்காது. ஒரு அப்படியே நைட் 11 மணி எங்கே கடை இருக்கா பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருக்குமே அப்படின்ட்டு இருந்தால் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்த பிறகு தான் தெரியுது. போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்குது, டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போட டேப்லெட் போடாத பீரியட் ஆகும் அந்த மாதிரி கண்டிஷன் போயிடுச்சு. யூடியூப்பில் அப்புறம் நம்ம நியூட்ரிஷனு இது எல்லாமே நான் சர்ச் பண்ணி அவரோட சஜஷன்லாம் கேட்டது பிறகு நிறைய விஷயம் வந்து ஃபுட்டு மூலிமா நம்ம எவ்வளோ நம்ம பாடியில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதிலேருந்து பசங்களுக்கு எது எது கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட விடுவேன். அது எப்படி சாப்பிடணும், அவங்களுக்கு எந்த டைமில் கொடுக்கணும், எது நல்லது எது ஓவராக அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கற்றுக்கினதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அடிக்கடி சொல்லுவேன் வெயிட் லாஸு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் வெயிட் லாஸ் பண்ணுற அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐடியல் வெயிட்டுக்கு நான் ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். என்ன சாப்பிட்டாலும் அது அதில் என்ன ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, கார்ப்ஸ் கண்டிப்பாக வேணும். அது வந்து அளவாக வேணும். டெய்லியும் கார்ப்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. இதுதான் விஷயம். ப்ரோட்டீன் வந்து நிறையவே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். நான்வெஜ்ஜில் நல்லாவே சாப்பிட்லாம், ஏன்னா வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று ஃப்ரை ஐட்டம் இல்லாமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற மாரி சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. ரேராக இனினா ஒரு நாள் வேணால் நீங்கள் வெளியே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்ச சிக்கன் கிரேவியை சாப்பிட்டுட்டு என்னுடைய டின்னர் முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து பூஜை வேலைலாம் நிறைய இருக்குது. வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு எடுக்கணும்னு ஆசை. நம்மளா வந்து எல்லாமே வேலை செய்கிற நேரத்தில் வந்து நம்மளா ஃபோன் வச்சுட்டு எடுத்துன்னு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வச்சுன்னு எடுக்க முடியாது. அவங்களாம் ரெஸ்ட் டைம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நான் வாயிலே சொல்கிற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து காட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் புது வீட்டுக்கு வந்திருக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ்ஃபுல்லாக அவங்க தூங்க வச்சுட்டு நம்ம ட்ரைபேட் வாங்கியிருக்கேன், ரிசீவ் ஆகிடுச்சு. அது ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் அதுக்கு தனியாக காட்டுறேன். அது வீடியோ எடுக்க சொல்ல நம்ம ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ வரும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் இது டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். மார்னிங் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணியிருக்கேன். பாப்பாக்கெலாம் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. பெரியப்பா சின்ன எங்கேவா குட்டிவா வாங்க, இவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போது நான் மட்டும் தான் குளிக்கணும். கிச்சன் ஒர்க்கு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன், இருங்க பேக் கேமரா வச்சுக்கோ. இது என்னது பார்த்தீங்கன்னா அகரகர் போட்டு மில்க் ஊற்றிருக்க பால் அல்வா மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஒரு வழியாக வந்து நம்ம அதை செஞ்சாச்சு, ஆற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடெல்லாம் கம்மியான பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். குட்டி பையனை அதுக்கு தூங்க வச்சுட்டு தண்ணி எனக்கு காஞ்சிச்சு. நான் போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு பூஜை சாமான்லாம் குங்கும மஞ்சள்லாம் வைக்கணும். பாப்பாவா இவங்கள சமாளிதான் பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் கதெல்லாம் சாத்திட்டு நேற்றே வீடெல்லாம் கழுவி தள்ளிட்டோம். சாயந்தரம் வெளியெல்லாம் பொட்டிக்கோலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரூம் இந்த உள்ள ரூம் வரைக்கும் எல்லாமே தொடச்சிடலாம். குளிச்சுட்டு வந்து அந்த வேலை செய்யணும். இது முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஈவினிங் ஆகிடுமோ. காலையில் வழுக்கு ஏற்றிடுவேன். கோயிலாண்ட போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த சைடு வந்து நம்ம கோயிலுக்கு போனதில்லை. சின்ன வயசில் தான் பாட்டிலே இல்லை. அதனால் நம்மளாக போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாப்பா ஸ்கூல் இன்னையோட முடியுது. நாளைக்கு வந்து ஒரு நாள் விட்டுட்டு சண்டே வந்து டான்ஸ் அவங்களுக்கு ஆனுவல் டே. அது காஸ்டியூம் வந்து கொடுத்துட்டாங்க. நேற்று போய் வாங்கிட்டு வந்தாங்க ட்ரெஸ் அவங்களுக்கு ஸ்கூலில். அதுக்கு செட்டாக வந்து அவங்களுக்கு ஜவுரி முடி வைக்கணுமா, ரெட்டை ஜடை, அது ஏதோ குச்சி ஏதோ வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாளைக்கு ஷாப்பிங் பண்ணணும். முடிஞ்சால் இன்றைக்கே பண்ணணும். அப்போ எப்படி வருதுன்னு அவங்க முடிக்கி வருமா வராதான்னு தெரியல, பார்க்கலாம். இவரை தூங்க வச்சுட்டு பேசுகிறேன். நான் பேசிட்டே இருந்தேன்னா அவர் தூங்கவே மாட்டார். பாருங்கள் பேசிகிட்டு இருக்கா. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு களத்தில் இறங்கிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பெருக்க ஆரம்பிச்சிடலாம். தம்பி தூங்குறனால லைட் ஆஃப் பண்ணிட்டேன். குளிச்சுட்டு வந்து இப்போ வீடு பெருக்கிட்டே இருக்கேன். ஒரு ரூமாக முடிச்சிட்டேன். ஹால் தான் இப்போ பெருக்கணும். ஜெல்லி கேக் தான். அது கூலிங் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு டேஸ்ட் பண்ணோம். வெயிட்டிங் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி செட் ஆகிடுச்சான்னு போய் பார்த்தேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃப்ரீஜில் வச்சனால ஈஸியாக செட் ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகலை. நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் செட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க பேக் கேமராவில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்திருக்கு. நல்லா டைட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இதை வந்து பீஸ் போட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்பா சொல்லுவாள். சூப்பராக வந்திருக்கு. நம்ம பாருங்கள், பால் கேக்கு, இது கேக்குன்னு சொல்லலாம், இல்லை அல்வான்னு சொல்லலாம், இல்லை ஜெல்லின்னு சொல்லலாம். நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்க்க போகிறாங்க ரிஷிகா. நல்லா இருக்கா? சுகர்லாம் கரெக்டாக இருக்கா? பிடிச்சிருக்காமா? சூப்பர். அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. மதியம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு தெரியுதா உங்களுக்கு? இருங்க. பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், காராமணி, கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் தொக்கா வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரைஸ் அதிகமாக இருக்குமா இருக்கும். ஆனால் ரைஸ் அதிகமாக இருக்காது. கொஞ்சமாக ரைஸ், நிறைய குழம்பு ஊற்றி நம்ம வந்து கிரேவி பதத்தில் சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். ட்ரையாக சாப்பிடக்கூடாது, இல்லைனா நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணனால காலையில் பண்ணது எல்லாமே இப்போ மதிய டைம் ஆகிடுச்சு. எனக்கு பசிக்கிற டைம் ஆகிடுச்சு. இதோடைய லஞ்ச் முடிச்சுக்குவேன். நம்ம அந்த பால் கேக்கா, பால் புட்டிங் எது ஒன்றா சொல்லலாம். அது சூப்பராக செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பாப்பாவே ஒரு 10 பீஸ் சாப்பிட்டாங்க. நான் அக்கா வரட்டமா எடுத்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இவர் வந்தோடனே அவருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.